இன்னும் தீபாவளிக்கு எந்த ஸ்வீட் ரெசிபியும் நீங்கள் செய்யலைன்னா அப்போ உங்களுக்கான வீடியோ தாங்க இது. ரொம்ப ஈஸி அண்ட் டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு பேக்கரி ஸ்டைல் டேஸ்ட்டில் கடலைப்பருப்பு ஊற வைக்காமல் பூந்தி கரண்டி இல்லாமல் எப்படி இன்ஸ்டண்ட்டாக பூந்தி ரெடி பண்ணி இந்த ஈஸியான லட்டு ரெசிபியை செய்கிறதுன்றத வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இது தீபாவளி சீரீஸ் எபிசோட் 5. இதுக்கு முன்னாடி போஸ்ட் பண்ணியிருக்க வீடியோஸ் பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற செக் பண்ணி பாருங்கள். வெல்கம் டு சன்விகா சமையலறை. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிட்டு ஆல் ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். ஒரு பிளேட்டில் ஒரு ஜல்லடை வச்சு 150 கிராம் கடலை மாவு சேர்த்துக்கலாம். இது நல்லா கட்டிகள் எதுவும் இல்லாமல் சலிச்சு எடுத்துக்கோங்க. இந்த அளவுக்கு நல்லா சலிச்சு எடுத்ததும் இதை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கலாம். மாவை சலிச்சு எடுக்கிறதுனால உங்களுக்கு பேட்டர் ரொம்ப ஸ்மூத்தாக கிடைக்கும். இதை பவுலில் மாற்றிட்டு எல்லாமே ஒரு சிட்டிகை அளவு சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூனுக்கு குறைவாக ஃபுட் கலர், பேக்கிங் சோடா, சால்ட் எல்லாமே சேர்த்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. ஒரு விஸ்கு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் பேட்டர் ஸ்மூத்தாக கிடைக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேட்டரை இந்த அளவுக்கு தோசை மாவு பதத்துக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு பேட்டர் ரெடி ஆனதும் கொஞ்சமாக ஆயில் ஊற்றி எண்ணெயை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ரஃப்பாக ஊற்றிக்கலாம் ஒரு கரண்டி வச்சு. இது ரொம்ப கிறிஸ்பியாக ஃப்ரை பண்ணணும்னு அவசியம் இல்லை. ரொம்ப சாஃப்டாக அந்த கிறிஸ்பினஸ் ஸ்டார்ட் ஆகிற டைமில் நீங்கள் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடலாம். அது வரைக்கும் இந்த மாதிரி 2-3 டைம் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். இந்த அளவுக்கு சாஃப்டாக அண்ட் லைட்டாக கிறிஸ்பினஸ் ஆரம்பித்ததும் எண்ணெயிலேருந்து வெளியே எடுத்துடுங்க. இப்போது ரெடி பண்ணி வச்சுருக்க பேட்டரை வச்சு எல்லாமே ஊற்றி எடுத்துக்கலாம். இது எல்லாத்தையும் நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் 2 பாதியாக சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. ஏன்னா மொத்தமாக போட்டு அரைச்சிங்கன்னா கீழே இருக்கிறது மட்டும் ரொம்ப ஃபைன் பவுடர் ஆகிடும், மேலே கொஞ்சம் அப்படியே இருக்கும். பாதியாக சேர்த்துட்டு நல்லா பல்ஸ் மோடில் ஒரு 2-3 டைம் இந்த மாதிரி ஓட்டி எடுத்தீங்கன்னா நல்லா பூந்தி ஷேப்பில் சூப்பராக கிடச்சிருக்கு பாருங்கள். இதே மாதிரி இன்னொரு பேட்சையும் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பூந்தி தனியாக இருக்கட்டும். இப்போ ஒரு பேன் சூடு பண்ணி அதில் 1 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி கொதிச்சதும் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 150 கிராம் கடலை மாவுக்கு 200லேருந்து 250 கிராம் வரைக்கும் நீங்கள் சுகர் எடுத்துக்கலாம். இதை நடுவில் இந்த மாதிரி கிளறிட்டு கொஞ்சமாக ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலர் சுகர் சிரப்பில் நல்லா கலந்து வர வரைக்கும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எடுத்து இந்த மாதிரி பிசு பிசுப்பு தன்மையில் ஒரு கம்பி பதம் வருதான்னு செக் பண்ணிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருக்க பூந்தியை இந்த சுகர் சிரப்பில் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. நீங்கள் கிளறும் போது கொஞ்சம் லிக்விடாக இருக்க மாதிரி தான் இருக்கும், ஆனால் ஆறினதுக்கப்புறம் கரெக்டாக இருக்கும். ரொம்ப அடியில் விட்டு மிக்ஸ் பண்ணாமல் லைட்டாக இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணுங்கள். அந்த பூந்தி எல்லாமே சுகர் சிரப்பில் நல்லா அப்சர்வ் ஆகி வர வரைக்கும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் முந்திரி திராட்சையை நெய்யில் நல்லா தாளிச்சிட்டு உள்ளே சேர்த்துட்டு ஒரு தடவை இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை நல்லா ஆற விட்டுடுங்க.
இப்போ நல்லா ஆறினதும் இதுலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துட்டு சும்மா லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கையில் நல்லா பால் மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கும்போது கொஞ்சம் தண்ணியாக இருக்க மாதிரி இருந்தது. நல்லா ஆறினதுக்கப்புறம் பாருங்கள், லட்டு பிடிக்கிறதுக்கு நல்லா கரெக்டான பதத்தில் இருக்குது. லட்டு பிடிக்கிறதுக்கு முன்னாடி நல்லா ஆறிடுச்சான்னு செக் பண்ணிவிடுங்க. கொஞ்சம் சூடோடு இருந்தால் லட்டு சீக்கிரமாக கெட்டு போயிடும். நல்லா ஆற விட்டு பிடிச்சிங்கன்னா 1 வீக் வரைக்கும் வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லா லட்டையும் இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கலாம். ஒரு தடவை நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு கையில் அப்படியே ரொட்டேட் பண்ண விட்டிங்கன்னா சூப்பராக ரவுண்ட் ஷேப்பில் கிடச்சிடும். அவ்வளோதான், ரொம்ப ரிச் அண்ட் டேஸ்டியான மோத்திச்சூர் லட்டு ரெடி ஆகிடுச்சு. நம்ம கடலைப்பருப்புலாம் எதுவுமே ஊற வைக்கவே இல்லை. ஆனால் கடலை மாவை வச்சு இன்ஸ்டண்ட்டாக எப்படி பூந்தி ரெடி பண்ணியாச்சு பாருங்கள். நீங்களும் இந்த ஈஸியான ரெசிபியை இந்த தீபாவளிக்கு மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு நட்ஸ் பிடிக்கும்னா மேலே கொஞ்சமாக நட்ஸ் அந்த மாதிரி சாப் பண்ணிவிட்டு சேர்த்துட்டு சர்வ் பண்ணிங்கன்னா ரொம்ப ரிச்சாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இது பாருங்கள், நல்லா ஆறினதும் ஒன்று இந்த மாதிரி உடைச்சி பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஜூஸியாக இருக்குது பாருங்கள் உள்ளர. இது போல் இன்ட்ரெஸ்டிங் அண்ட் ஈஸியான ரெசிபிஸ்லாம் பார்க்குறதுக்கு நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறக்காதீங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம்.